ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 27:6. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, எங்கள் வெளிச்சமும் எங்கள் ரட்சிப்புமாய் இருக்கிறவரே, எங்கள் ஜீவனின் பலனானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க கிருபை கொடுங்க. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே, புதிய கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல தாவீது சொல்கிறார், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். தாவீதுக்கு அநேக காரியங்கள் எழும்பினது, விரோதமாக எழும்பினது. கூட இருந்தவர்களே அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஆனால் தாவீது சொல்கிறார், என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சொல்லி அந்த விசுவாச வார்த்தையை இந்த இடத்துல சொல்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக எந்த மனிதர்கள் இருந்தாலும், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு எதிரிட்டு நிற்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக அவர்களை காட்டிலும் உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார் என்று சொன்னால், அந்த வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் வழியாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில், சிறுமைப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய், ஆண்டவரே நிமிரவே முடியலப்பா, நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன்ப்பா, எல்லா இடத்துலையும் எனக்கு தாழ்மையின் சூழ்நிலையை பார்க்குறேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இதை வாயில் அறிக்கை ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை அத்தனையும் மாற்றி எல்லாருடைய முன்னணியிலும் உங்கள் தலையை உயர்த்துவார், நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அன்னைக்கு தாவீதுக்கு செய்த தேவன் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.